விருச்சிகம் ராசி அன்பர்களுக்கு விசாகம் 4ஆம் பாதம் அனுசம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் கொண்டு செயல்படும் விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசி நீர் உறுப்புகளின் ராசியாகும் மற்றும் செவ்வாய் கிரகத்திற்கு அதிபதியாகும். இந்த ராசியின் கீழ் பிறந்தவர்கள் உறுதியான மற்றும் ஆக்ரோஷமான இயல்புடையவர்கள். விரைவாக முடிவெடுக்கும் குணம் இவர்களின் ஆளுமையில் காணப்படுவதுடன் அவர்கள் ஒரு முடிவை எடுத்தவுடன் அவர்கள் அதை கடைபிடிக்கின்றார்கள். நல்லது கெட்டதை அடையாளம் காணும் திறமையும் அவர்களிடம் காணப்படும். மேலும் இந்த நபர்கள் மிகவும் கடினமான சூழ்நிலைகளை கூட மிக எளிதாக கையாளுகிறார்கள். ஆனால் சில நேரங்களில் அவர்கள் அவசரமாக முடிவுகளை எடுப்பார்கள். இது அவர்களை சிக்கலில் தள்ளுகிறது. உங்கள் 6வது வீட்டில் நிழல் கிரகமான ராகு இருப்பதால் உங்கள் வழியில் வரும் அனைத்து தடைகளையும் தாண்டி நீங்கள் உறுதியாக இருப்பீர்கள். ராகு உங்கள் 6வது வீட்டில் அமர்ந்து உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தருவார். கேது உங்கள் 12வது வீட்டில் சந்திரன் ராசியில் இருந்து வருகிறார். இதன் காரணமாக ஜாதகக்காரர் பாதுகாப்பற்றதாக உணரலாம். அதேபோல் நீங்கள் அமைதியற்றவராகவும் உணரலாம். ஜூன் மாதத்தில் குரு உங்கள் 6வது வீட்டில் இருப்பதால் உங்கள் பணத்தை திட்டமிட்டு செலவழிக்க வேண்டும், இல்லையெனில் இழப்புகள் ஏற்படும். மேலும் குரு மற்றும் கேதுவின் சாதகமற்ற நிலை உங்களை கடன் வாங்க நிர்பந்திக்கலாம். ஏனெனில் தேவைகள் மற்றும் செலவுகள் திடீரென்று அதிகரிக்கும். அதனால்தான் கடனை புத்திசாலித்தனமாக எடுக்க அறிவுறுத்தப்படுகிறது. ஏனெனில் இது உங்களுக்கு நிறைய செலவாகும். சனி 4ஆம் வீட்டில் அமர்வதால் குடும்பத்தில் சவால்களை சந்திக்க நேரிடலாம். அத்துடன் பொறுப்புகளின் சுமையும் உங்கள் மீது அதிகரிக்க வாய்ப்புள்ளது. தொழிலிலும் பிரச்சனைகள் வரலாம். காதல் வாழ்க்கையை பொறுத்தவரை இந்த ராசிக்காரர்கள் உங்கள் துணையுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவதால் கலவையான பலன்களை பெறுவீர்கள். செவ்வாய் அசுபஸ்தானத்தில் இருப்பதால் இது நடந்தே ஆகும். வீரத்தை விட விவேகமே சிறந்தது என்பதை மனதில் கொண்டு எதையும் சாதிக்கும் திறன் உடையவர்கள். இந்த மாதம் இனிமையான பேச்சின் மூலம் சிக்கலான காரியங்களையும் எளிதாக செய்து முடிப்பீர்கள். உங்கள் திறமையை கண்டு அடுத்தவர்கள் வியப்பார்கள். அலைச்சலை தவிர்ப்பதன் மூலம் களைப்பு ஏற்படாமல் தடுத்து கொள்ள முடியும். வேலை தவறி உணவு உண்ணாமல் பார்த்து கொள்வது நல்லது. பண வரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும். தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் சாதுரியமாக செயல்பட்டு முன்னேற்றம் காண்பீர்கள். ஆனால் வேலை செய்பவர்களிடம் கோபப்படாமல் தட்டி கொடுத்து வேலை வாங்குவது நன்மையை தரும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையாக செயல்பட்டு பாராட்டு பெறுவீர்கள். ஆனால் கடுமையான பணியின் காரணமாக சோர்வு உண்டாகலாம், கவனம் தேவை. குடும்ப விஷயங்களில் ஆர்வம் காண்பீர்கள். கணவன் மனைவி இடையே இருந்த இடைவெளி குறையும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவதில் கவனம் செல்லும். பிள்ளைகள் முன்னேற்றத்திற்காக பாடுபடுவீர்கள். பெண்களுக்கு திடீரென்று கோபம் உண்டாவதை தவிர்ப்பது நல்லது. திறமையை கண்டு மற்றவர்கள் பாராட்டுவார்கள். எதிர்பார்த்த பணவரத்து இருக்கும். அரசியல் துறையினருக்கு உங்கள் பொறுப்பான பணிகளுக்காக தலைமையின் பாராட்டுகளை பெறுவீர்கள். மேலும் அவர்களின் தனிப்பட்ட அபிமானத்தையும் பெற்று மகிழ்வீர்கள். உங்கள் வளர்ச்சியை கண்டு உங்களுடன் உள்ள சிலரே பொறாமைப்படுவார்கள். புதிய முயற்சிகளை திட்டமிட்டு செய்தால் வெற்றி உண்டு. கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். பொருளாதார நிலை உயர்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். சக கலைஞர்களிடம் பகைமையின்றி சுமூகமாக பழகி வருவது அவசியம். சிலருக்கு விருதுகள் கிடைக்கும். சேமிப்புகளில் கவனம் செலுத்துவீர்கள். மாணவர்களுக்கு கோபத்தை குறைத்து நிதானத்தை கடைபிடிப்பது முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். பாடங்களை நன்கு படித்து பாராட்டுகளை பெறுவீர்கள். விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் இருந்து வந்த தடைகள் நீங்கும். போட்டிகள் குறையும். புதிய ஆர்டர்கள் பெறுவதற்கான தடைகள் நீங்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலகம் தொடர்பான அலைச்சல்கள் குறையும். அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் இணக்கமான போக்கு காணப்படும். கணவன் மனைவிக்கிடையில் இருந்த மன வருத்தங்கள் நீங்கும். பிள்ளைகளின் எதிர்கால நலன் குறித்து கவலை உண்டாகும். வீண் செலவுகள் ஏற்படும். பயணங்கள் செல்ல நேரிடும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் திறமையான செயல்கள் மூலம் எடுத்த காரியம் சாதகமாக நடந்து முடியும். மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றத்தில் இருந்த முட்டுக்கட்டைகள் விலகும்.
சக மாணவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். பரிகாரம்: ஆஞ்சநேய கவசத்தை படித்து வருவதுடன் அனாதை இல்லங்களுக்கு சென்று தொண்டு செய்து வர மனக்குழப்பங்கள் நீங்கும், தைரியம் உண்டாகும், தடைப்பட்ட காரியங்கள் நன்றாக நடந்து முடியும். ஸ்ரீ ட்ரோனா ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க. நன்றி, வணக்கம்.